ஆத்தா ஐஸ்வரி தாய் வாத்தாமல் விடணும் சரியா, மன உரி விட்டுருங்க அம்மாவை. ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினம்மா கூட்டுவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மாளுக்கு என்ன பிரச்சனை, தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை என் மக ஆயிட்டு கூப்பிடுதாயி என் மக துன்பமேன்னு வந்து உட்காந்துருக்க மாள் தீர்த்து வைக்கணும் மன நிறைவில் மன நிம்மதியில். ஆத்தா என் வாழ்க்கையில் என்ன ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு எனக்கு தெரியல தாயி, அள்ளும்பாலும் தெய்வத்தையே நம்பியிருக்கேன் ஏன் தாய் என் கண்ணீர்தே எனக்கு மிச்சம் சொல்லுது இந்த மக. வாத்தா கட்ட அவுத்தறிதா எந்த செய்வனை யார் வச்சாலும் எடுத்து தெரிய வரணும் என் தாய். ஆத்தாவா கட்ட அவுத்தறிஞ்சிட்டு வாடி தாய் உன்னால முடியாத கட்டி எதுவுமே இல்லை வாங்க காக்கா கேதாத்தா அந்த மகளை. வாத்தா அந்த மாதிரி கண்ணீரோட வந்து உட்காந்துருக்காள் வா. ஆத்தா ஐஸ்வரி தாய் மாறி தாய் வா என்னை பெத்தம்மா கட்ட அவுத்தறிஞ்சிட்டு வாத்தா வச்சவ பெரியாள் இல்லை தாய் நீந்தே பெரியாள் வாங்க. நீ வாக்கப்பட்ட வந்த குடும்பத்தில் தாயி அங்கே இருக்க கண்ணியோட உனக்கு என்றைக்குமே வந்த நாள்லேருந்து நிம்மதியே இல்லை உண்மையா. அந்த கண்ணி உனக்கு வந்து செய்வனை வச்சு அந்த மைண்ட்லேருந்து உன்னை பிரிக்கிறோம்னே செஞ்ச மகன் சரியா. வந்த புதுசில் கல்யாணம் பண்ணி வந்த புதுசில் கொஞ்ச நாள் இல்லை அதுக்கு பின்னாடி உனக்கு வேதனையும் வலினே மிச்சம் உண்மையா சரியா தாயி. வலி வேதனைக்கு பஞ்சமே இல்லை. இந்த குடும்பத்தில் ஏன் வந்தோம்னு தெரியாமல் இப்போ நீ முடிச்சுக்கிட்டு நிற்கிற. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு அரசனை விரும்பின உண்மையா இல்லையம்மா. ஒரு அரசனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலே தாயி சொல்லுதா இல்லை சரி தாயி. ஒரு அரசை வந்து உன் குடும்பத்தில் வந்து பொண்ணு கேட்டிருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணிக்க நினச்சாலும் சரி ஒரு நடந்துச்சு சரியா தாயி உண்மையாத்தா சரியா. ஆனால் அது தட்டி கழிச்சிட்டீங்க உண்மையா. அதனால வந்து அவளுடைய சாபமும் உனக்கு இருக்குது சரியா தாயி. அந்த உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியல மன வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் உங்கள் வீட்டில் வந்து வேறு இடத்துல முடிச்சு கொடுத்துட்டாங்க உண்மையா. ஏதோ நம்ம இந்த மகன் இந்த இடத்துக்கு போனால் நல்லா இருப்பான்னு நினச்சி மனம் முடிச்சு கொடுத்தாங்க சரியா தாயி. ஆனால் வந்த கொஞ்ச நாள்தே நீ சந்தோஷமாக இருந்த. அதுக்கு பின்னாடி படிப்படியாக உனக்கு பிரச்சனை தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் உனக்கு வந்து எங்கே போனாலும் செவத்தில் அடித்த பந்து மாதிரியே திரும்புது உன் வாழ்க்கை உண்மையா. மனையில் நிம்மதியே இல்லாத வாழ்க்கை கண்ணீர் மட்டுமே உன் காணிக்கைன்னு சொல்லுவேன். சந்தோஷம்னா என்னன்னே தெரியாதுன்ற உண்மையா. எல்லாரும் சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க. யாரை பார்த்தாலும் வந்து உன்னைய வந்து வெளியாளுக்கு பழகுறவன் நீ அன்பான பிள்ளை நல்ல பிள்ளைன்னு உனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க சரியா தாயி. ஆனால் சொந்தத்தில் நீ வாக்கப்பட்டு வந்த இடத்துல வந்து எல்லாருமே உன்னை கெட்ட பிள்ளைன்னு சொல்லுவாங்க உண்மையா. எதுக்கு எடுத்தாலும் நீ பேசாத பேசினேன்னு சொல்லுவாங்க, சொல்லாத வார்த்தையை சொன்னேன்னு சொல்லி பெரிய பஞ்சாயத்தே பண்ணுவாங்க உண்மையா சொல்லுதாயி. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஏன் எனக்கு இந்த நரக வாழ்க்கைன்னு கேட்ட உண்மையா. யாருக்கு ஒரு பாவம் அறியலை சரியா தாயி. வாழ்க்கையில் வந்து நான் நீ சொல்லிட்டேன் நான் யாரும் குடியும் கெடுக்கலை நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேன். ஆனால் வந்து அந்த இந்த அரசியல் நீ அவ்வளோ நான் மனசோடு கட்டிக்க விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சரியா தாயி. ஆனாலும் வந்து நிம்மதியாக ஏதோ நம்ம வாழ்ந்துருவோம்னு நினச்சி வாழ்ந்தேன் சரியா தாயி. ஆனால் இப்போ எல்லாம் 7ஆம் பொருத்தமாக இருக்கும் உன் குடும்ப வாழ்க்கை உண்மையா. எப்படி வாழ்ந்து வெளியேறுவோம்னு தெரியாமல் உட்காந்துருக்க சரியா. படுத்தாவே உனக்கு தூக்கமே இல்லை தாயி. குடும்பத்தில் எல்லாமே அந்தல சிந்தனையாக கிடக்கு உண்மையா. எப்போ பார்த்தாலும் யாராச்சும் ஒருத்தவனைய வந்து உங்கள் வீட்டாளர்களை சொல்லி வெளியாளர்களை சொல்லலை ஏதாவது சீண்டிக்கிட்டே இருப்பா உன்னை கோவப்படுத்திட்டே பார்ப்பாங்க சரியா. ஏதோ கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு பசியாமல் கஞ்சி ஒன்றுதே உனக்கு நிம்மதி. அந்த கஞ்சியை தவிர வேறு எதுவுமே இல்லடி தாய் உனக்கு சரியா. மனசு பொங்கி பொங்கி அழுகிற யார்கிட்ட சொல்லி அழுகிறன்னு தெரியாமல் உட்காந்துருக்க உண்மையா. நினச்சா நெஞ்சே பொழந்துரும்னு சொல்லுவ உண்மையா. இந்த தலை பார்த்த என்னைக்கு இறக்கி வைப்பேன்னு கேட்டிருக்க சரியா தாயி. நம்ம ஒன்று நினச்சா அங்கே ஒன்று நடக்கும் உண்மையா. கட்டுனவேனையும் சரி சொல்கிறேன் தாயி சேர்த்துதே சொல்கிறேன் சரியா. 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசினா 5ஆவது வார்த்தை கோபத்துலதே வந்து விடுங்க உண்மையா. ஏன்னே உனக்கு தெரியாது எதுவுமே பேச மாட்டேன். ஆனால் உனக்கு வந்து எல்லா தெய்வமும் நீ கேட்குற 2 கண்ணையும் திறந்து என்னை பார்க்குறேன் கண்ணை மூடி உட்காந்துருக்கேன்னு கேட்குற உண்மையா. நான் என்ன பாவம் செஞ்சு எனக்கு வந்து நான் அந்த கலியுகத்தில் என்ன பாவம் செஞ்சு இந்த பூமியில் பிறந்தேன்னு கேட்குறேன். மன வலியை மட்டும் ஏன் கொடுத்துருக்கேன்னு கேட்டிருக்கேன். தனக்குன்னு தூக்கி கொஞ்சம் வழி இல்லாத வாழ்க்கையை கொடுத்தும் இருந்ததையும் என்கிட்ட வந்து அண்டி அடித்து இருக்க விடாம பண்ணியிருக்கேன்னு கேட்குற உண்மையா. அதுவும் ஒரு தாயின்னு உன்னை நினைக்கிறதும் இல்லை உன்னை கூப்பிட்றதும் இல்லை. அப்படியே கூப்பிட்டாலும் அங்கே தட்டுதலை தடுக்கி வச்சிருவாங்க
கூப்பிட விட மாட்டேங்குது அந்த அம்மா. அதே தாயி உன்னை அவங்க அதுவே மீறி வந்து தாயின்னு கூப்பிட்டாலும் அங்கே தடுத்து நிறுத்திடுவாங்க. எதனால? உனக்கு வர்ற வருமானத்தை வந்து அவங்க பறித்து வச்சுக்கொன்றதுனால. அதுக்காக சரியா? காசு பணத்துக்காக. காசு கொடுத்து விடுவான்றதுக்காக தான் அந்த பையன். அன்புக்கு இல்லை, உனக்கிட்ட இருந்தால் உனக்கு வர வேண்டிய பணமுறை உன்னே வந்து சேர்ந்துடும், அவங்கள்ட்ட போகாது. சரியா தாயி? அந்த பிள்ளையை வச்சு அந்த பணத்தை வந்து நமக்கு வாங்கணும், இந்த பிள்ளையை நம்ம வளர்க்குறோன்ற பேரை நீ கொடுமைப்படுத்துறேன்ற பேரை சொல்லி வச்சிருக்காங்க. சரியா தாயி? நீ கொடுமைப்படுத்துற, நான் பார்த்துக்கிறேன் பிள்ளைய அப்படின்னு சொல்லி கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அதை நீ மீறி நான் பார்த்துக்கிறேன், நான் நல்லது செய்வேன்னு சொன்னாலும் அவள் காதுக்கு ஏறலை. சரியா தாயி? எதையுமே கிட்ட போனால் எட்டி போகிற மாதிரி இருக்குது. உனக்கு ஒத்த கண்ணு துடிக்குதா தாயி? ஒரு கண்ணு ஒரு வலியாக வேதனையாகவே இருக்கா? ஒரு பக்கம் இருக்குமா வலி? சரியா? ஒரு கண்ணில் அந்த வலி வேதனை இருக்கா தாயி? சரியா? மனசில் வந்து கண்ணீர் மட்டும்தான் உன்னுடைய சொந்தம், வேறு எதுவுமே இல்லை. இந்த ஒத்த கண்ணு உனக்கு சோடையாக போன மாதிரி உனக்கு ஒரு தோணுன்றது என் மனசில் தோணும் தாயி. அந்த அளவுக்கு அந்த கண்ணு பாதிக்குது. சரியா தாயி? தோட்டத்தில் வந்து அந்த கண்ணு உனக்கு ஒரு கண்ணு மூடிட்டே இருக்குது. அந்த ஒரு கண்ணு வெளிச்சத்துலதே நீ பார்த்துக்கிட்டு இருக்க. உண்மையா? உனக்கு தெரியுதா இல்லையா தாயி? உண்மைதானே தாயி? அந்த ஒரு கண் பார்வதே, இன்னொரு கண்ணு உனக்கு மூடித்தேன் தாயி இருக்குது. சரியா? என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வாத்தான்னு கேட்குற. எனக்கு வந்து என் பிள்ளைய வந்து நான் பிள்ளையா நினச்சி அதை என்கிட்ட வந்து கொண்டாந்து சேர்த்துருந்தாயின்னு கேட்டிருக்க. உண்மையா? அதை கடைசி வரையும் நான் வச்சு அதை ஆளாக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஏதோ எனக்கு வந்து ஒரு வலி வேதனைக்கு அது பிள்ளை மருந்தாக இருக்கட்டும்னு பார்க்குறா, அதுக்கு வழி இல்லை தாயி. அவங்க முடக்கி வச்சுட்டாங்க. சரியா? முடக்கி வச்சுக்கிட்டு அங்கே வச்சுக்கிட்டு அவள் இல்லாத பொல்லாத சொல்லி உன் கட்டினவன்ட்ட சொல்லி வச்சுருக்காங்க. சரி, அது எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு அந்த மாதிரி சொல்கிறேன். சரியா தாயி? உனக்கு என்ன, நான் உனக்கு சாப்பாடுக்கு அனுப்புறீல்ல, நீ உண்டுவ வேலை உண்டுன்னு இரு, வரப்போ வருவேன் அப்படின்னு சொல்கிற வழி. சரியா தாயி? வர அன்னைக்கு வருவேன், நான் வரப்போ வருவேன். ஏன் அப்படி நீ நினைக்கிற? நீ உன் வேலையை பாரு, நீ எதையும் அனுசரிச்சு போ. ஒரே சொல்லி முடிஞ்சு வச்சு. உண்மையா தாயி? அதே தாயி, இதே உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குதா? இந்த தாயிட்ட வந்து நீ என்ன வர கேட்டு வந்தேன், எனக்கு மன நிம்மதியை கொடுத்தான்னு கேட்டிருக்க. என் வாழ்க்கையில் வந்து மன நிறைவை கொடுத்தாயின்னு கேட்டிருக்க. சரியா? என் கண்ணீரை வந்து ஏன் தாயி காணிக்கையாக கேட்குறேன்னு இருக்கு. கும்பிட்ற தெய்வத்தில் கூட சொல்லி அழுவேன். என் மனசில் வந்து பொங்கி பொங்கி அப்படியே மனசுலாம் தீயா பற்றி எரியுது தாயி. சரியா? இந்த தாய்கிட்ட வந்து ஆத்தா எனக்கு நல்லது செய்தா, மன நிம்மதி மன நிறைவு கொடுன்னு கேட்டு வந்துருக்கடி தாயி. சரியா? இந்த தாய்கிட்ட இப்போ என்ன வரம் கேட்டு வந்து அதை கேட்டு வாங்க தாயி. ஆனால் நிம்மதி கிடைக்கணுமா? எனக்குன்னு ஒரு சொல்ல வரணும். வாழ்க்கையோட அர்த்தத்தை எடுத்து என்னன்றதே எனக்கு புரியல. நீ கேட்டுட்ட. சரியா? தனக்குன்னு ரத்தத்தில் ஒரு செல்வம் இருந்தால் என்னை இப்படி ஒதுக்குமான்னு கேட்டியா? அது என்னதே இருந்தாலும் நான் பெற்ற செல்வம் என்னை காலை பிடிச்சிக்கிட்டு எனக்கு அந்தரமான வாழ்க்கைன்னு கேட்டுக்க. உண்மையா? நடுக்கடலில் நிற்கிறேன்னு சொல்லிட்டேன். சரியா தாயி? கரை ஏறவும் முடியல, கடலுக்குள்ளே போகவும் முடியல. என்னுடைய கண்ணீர் உப்பாத்தே இருக்குது தாயி. ஏன் என் வாழ்க்கையில் இப்படி எனக்குன்னு ஒன்று கிடைக்குமா கிடைக்காத ஒரு தவமாக இருக்கிற. உண்மையா? தெய்வத்திட்ட போராடி கேட்குற. உண்மையா தாயி? சரியா? எனக்குன்னு ஒரு பிள்ளை செல்வம் இருந்தால் என்னை அம்மான்னு கூப்பிட்டு ஏன் காலை சுத்தமுல்ல அப்படின்னு கேட்டிருக்க. உண்மையா? அந்த செல்வத்தை நீ கொடுப்பியா தாயின்னு வந்து கேட்டு உட்காந்துருக்க. உண்மையா? சரியா தாயி? அதை வரமா இல்லைதா பிச்சையா போடுத்தான்னு கேட்டிருக்க. உண்மையா தாயி? என் மன நிம்மதியை எனக்கு கொடுத்தாயி, எனக்குன்னு வந்து அதை பார்த்தாச்சு என் வாழ்க்கையில் வந்து நான் சந்தோஷப்படுவேன்னு கேட்டிருக்க. உண்மையாத்தா? இந்த தாய்கிட்ட வந்துட்டு இல்லை அந்த வரத்தை, இந்த பிச்சை இந்த தாய் தரி இப்படி தாயி. என்னம்மா இந்த கண்ணு எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒரு பக்கம் துடிக்குது, கண்ணு நல்லா தான் தெரியுது. ஆனால் இந்த சைடு எப்படி ஒரு மாதிரியான சொல்லுது.